அதையெல்லாம் ஆண்டு அனுபவிப்பதான் மனிதனை அவருக்கு அடுத்த சாயலாய், அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் அதிகாரி நாமதான். எல்லாம் நாம் ஆண்டு அனுபவிக்கத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனா நாம் அதை மறந்து போய்விட்டு நம்மை விட நம்மதான் எல்லாருக்கும் கீழானவர்கள், நமக்கு மேலானவர்களாம் தெய்வம் 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 என்று சொல்லி நாம் வழிபட்டு இருக்கும்போது இந்த உலகத்துல சாத்தான் என்ற ஒரு பிசாசு மனிதனை பிடித்தாகா, வா வா, உனக்கு கடவுள் கண்ணை மறைச்சிட்டாரா, நான் உன் கண்ணை திறக்கிறேன் வா வான்னு சொல்லி நமக்கு ஒரு பாவமான இன்பமான வாழ்க்கை கொடுத்து நம் வாழ்க்கையை சீராக்கி கொண்டிருக்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான், சீர்கெடுக்க பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அவர் கட்டுகிறவர், நம் வாழ்க்கையை கட்டுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வீடு நமக்கு ஆண்டவர். இந்த காத்து, மழை, மின்னல், இந்த பூச்சி, இந்த பாம்பு, இந்த உலகத்தில் நிறைய நம்மளை அழிக்கும்படியான நிறைய மிருகங்கள், இப்படி இயற்கையெல்லாம் நமக்கு மழை, காத்து, மின்னல் எல்லாம் அதெல்லாம் நம்மை தாக்காத அளவுக்கு தற்காலிகமாய் நல்லா தூங்கவும் நல்லா சாப்பிடவும் இந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு நிரந்தரமானவர்கள் கிடையாது. இந்த வீட்டுக்கு நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிரந்தர வீட்டை தேவன் கொடுக்கிறார். நமக்கு இங்க ஒரு வீட்டை சும்மா தற்காலிகமா குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை அழகாய் கட்டி பிள்ளைகளுக்கு பார்ப்பதற்கு மிகவும், இந்த வீட்டை பார்ப்பதற்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. அவ்வளவு அழகாய் எந்த பக்கம் திரும்பினாலும் தேவனுடைய மகிமை நிறைந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலும் கடவுளுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. இது கடவுளுடைய கை கட்டி கொடுத்தது, இது மனிதனுடைய கை அல்ல. இது கடவுள் மனிதனுக்குள்ள புகுந்ததனால்தான் அந்த வேலை மனிதனால் செய்ய முடியும். கடவுள் இல்லாத மனிதனால் ஒரு வேலை கூட செய்ய முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சரீரம் இது மண்ணு, இதுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது, இதுக்குள்ள ஆத்மா இருக்கு, ரெண்டு இருக்கிறாங்க இந்த சரீரத்துல. இந்த ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் இந்த சரீரம் மகிமையா இருக்கிறது, நமக்கு பேரு மகிமையா இருக்குது. இந்த சரீரத்துல அந்த ஆவியும் போயிடுச்சு, அந்த ஆத்மாவும் போயிடுச்சு என்று சொன்னால் இந்த சரீரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாடின்னு சொல்லுவாங்க. இதை எப்ப தூக்குவீங்க, எப்ப அடக்கம் பண்ணுவீங்க? கடவுள் கொடுத்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துல இருக்கிறதால இது மகிமை. கொண்டு போய் மண்ணை கீழே புதைச்சு விட்டுட்டா கொஞ்ச நாள் பார்த்தா மண்ணா போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க? பாக்குறது போதா எங்க ஆளுக்கானா, இங்க என் பேரு எலிசபெத் சாவித்திரி, இங்க எலிசபெத் சாவித்திரி இருக்கிறாங்களான்னு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, மண்ணு தான் இருக்கு. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட